இங்க நிவின கூட்டிட்டு காவேரி வந்து விஜய தேடி வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, கார்ல வரும்போது இங்க நிவின் சொல்றாரு, "இந்த மாதிரி 2 பேரும் ஏன் இப்படி பிரிஞ்சு கிடக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு லவ் வச்சுட்டு ஏன் இப்படிலாம் பிரிஞ்சு இருக்கீங்க குடும்பத்துக்காக? அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிவின் கேட்குறாரு. உடனே காவேரி, "இல்ல நிவின், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்பதான் என்னோட பிஸ்னஸ் கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எங்க அம்மா அது சொந்த கால்ல நிக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்போ நான் என் விஜய் கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, அது எப்படியும் வந்து நீ எப்படியும் போ, நான் அப்படியே ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிரும். அதனால தான் நான் இப்படி இருக்கேன். அதனால தான் அதுகிட்ட சொல்ல பயமா இருக்கு. திடுதிப்புன்னு இப்படி ஒரு முடிவெடுத்து ஊருக்கு போயிடுச்சுன்னா, எல்லா கஷ்டப்பட்டதும் வீணாயிரும். அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்றாங்க. உடனே நிவின் சொல்றாரு, "அப்ப இன்னும் நீ வந்து உங்க அம்மாவோட மிரட்டலுக்கு பயந்துட்டு இருக்க அப்படித்தானே? நீ வந்து உன்னைய கஷ்டப்படுத்துறதும் இல்லாம, இந்த மாதிரி விஜயும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டு இருக்க காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்க வீடு வந்துருது. பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போகும்போது ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள போகும்போது இங்க நம்ம விஜய் வந்து நியூஸ் பேப்பரை வச்சு அப்படியே வீசி விட்டுட்டு அப்படியே ஹால்ல படுத்து கிடக்குறாரு. இதை பார்த்துட்டு இங்க காவேரிக்கு கஷ்டமா போயிடுது. இப்படி வந்து தனியாக கிடந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, "அங்கே பார்த்தியா விஜய்?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளக்க என்ட்ரு ஆக, இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து 2 பேரையும் பார்த்துட்டு ஷாக் ஆகி போய் எழுந்திருக்காரு. "ஏய், நீங்கள் என்ன இங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் கேட்க, உடனே ஏங்க ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "உன்னை யார் இப்போ வர சொன்னா? என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்ல, "அவள் எப்படி அங்கே தனியாக இருப்பா? காவேரி உங்கள் மேலே ரொம்பவே பாசம் வச்சிருக்கா. அதனால தான் அவங்கள விட்டுட்டு அவளால் இருக்கவே முடியல. நீங்கள் இவளுக்கு கஷ்டப்படும்போது நீங்கள் வந்து அவள் கூட இருந்தீங்கல்ல, அவள் எப்படி வீட்டில் இருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்மே சொல்கிறாரு. உடனே இங்கே நிவின், "நீங்கள் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க, விஜய் எனக்கு ஆல்ரெடி சின்ன வயசுலேயே சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. அதனால் எனக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. "ஓ அப்படியா? இதுக்குடி நீ வந்த? பாப்பா வேறு வயிற்றில் இருக்க டைமில்" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல, உடனே எங்கள் காவேரி சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கள், எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதான் எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எங்கள் குமரன் வந்து நம்ம கங்காவுக்கு இங்கே தோசையெல்லாம் சுட்டு கொடுத்துட்ருக்காரு. இங்கே உள்ளக்க வர்ற இங்கே அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்க, இங்கே கங்காவுக்கு அல்ல விட்டுறது. "ஐயோ அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே இங்கே கங்காவே சொல்கிறாங்க, "இல்ல அத்தை, அவர் தான் அப்படி இன்னைக்கு தான் அத்தை சுட்டு தர்றாரு தோசையெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "நான் இப்போ ஒன்றுமே சொல்லலையே" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன். பொண்டாட்டிக்கு தோசை சுட்டு கொடுக்குறதுல தப்பே இல்லை. என்னடா தோசையெல்லாம் சுட ஆரம்பிச்சிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "இல்லைம்மா இன்னைக்கு தாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "நீ என்ன சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கங்காவுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம அத்தை தானே அப்படி பேசுது, நம்மளை வந்து திட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படி பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா நின்றுட்டுருக்கா. "இனிமேல் எல்லாம் அப்படி தான்" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல, "அப்போ உங்கள் அம்மாட்ட என்னமோ நீங்கள் பேசியிருக்கீங்க, சரி சரி நடக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நிவின் அந்த டைம் வர, யமுனா எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்க, "உங்களை நான் தொந்தரவு பண்ணிட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. "அதெல்லாம் ஒரு தொந்தரவும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. "அவள் அப்போவே கிளம்பி போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் கிளம்ப, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின் சொல்கிறாரு, அண்ணே நடத்து நடத்து" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போக, இங்கே வெக்கமாக போயிடுது கங்காவுக்கும் குமரனுக்கும். இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு, "எனக்கு ஏன்டி இப்படிலாம் நீ அன்பு கொடுக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இவருக்கு சந்தோஷம் பூரிப்பு தாங்க முடியல. ஒரு பக்கம் இங்கே அம்மா போட்டதை நினச்சி வருத்தப்படவா, இவன் நம்ம மேலே இப்படி பைத்தியமாக இருக்காளே நினச்சி சந்தோஷப்படவான்னு இங்கே தெரியல. இங்கே விஜய்க்கு தலைகால் புரியாமல் போய் உட்காந்துட்ருக்காரு. எங்கள் காவேரி பார்த்தீங்கன்னா, ஐஸ் வாட்டரை கொண்டு வந்து, "இங்கே பாருங்கள், உங்கள் உடம்புல இதெல்லாம் வச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு க்யூர் ஆகும் சீக்கிரம்" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்கள் டீஷர்ட்டை கழட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "என்னது டீஷர்ட்டை கழட்டணுமா? அதெல்லாம் கழட்ட முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வெட்கப்படுறாரு. என்னங்க சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல கழட்டுங்க ஃபஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே நான் அதெல்லாம் கழட்ட மாட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே குழந்த மாதிரி உட்காந்துட்ருக்க, எங்கள் காவேரி எந்திரிச்சிடுறாங்க. "இங்கே நீ கழட்டுறீங்களா, இல்லை நான் கழட்டட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து விஜயை பிடிச்சி அப்படியே வந்து கழட்ட போகிறாங்க. நானே கழட்டுறேன், விட்டா நீயே இது பண்ணிடுவ போலயே" அப்படின்னு சொல்லிட்டு டீஷர்ட்டை கழட்டிட்டு போட்டால், "இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த டீஷர்ட்டு ஷர்ட்லாம் கொஞ்சம் நாளைக்கு போட வேணாம், அப்போ தான் சீக்கிரம் க்யூர் ஆகும். அதை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவியாதான் உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதான் ஏசி ரூமில் தானே இருக்கோம், மறுபடியும் என்ன இந்த மாதிரி ஐஸ் வாட்டர்லாம் வச்சிட்ருக்க? ஏசி ரூமில் இருந்தாலும் ஐஸ் வாட்டர் வைக்கிறதே வேறு. நீங்கள் முதல்ல நான் சொல்கிறதுக்கெலாம் தேவையில்லாமல் பேசாமல் எனக்கு கொஞ்சமாவது இது பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே காவேரி வந்து ஐஸ் வாட்டரை வச்சு எடுக்க, இங்கே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி ஒரு இதை வந்து இவர் அனுபவிச்சதே இல்லைல்ல. அந்த மாதிரி ஒய்ஃப் பக்கத்துலேருந்து கவனிச்சிக்கிறதுனா இங்கே விஜய்க்கு புதுசாக தான் இருக்குது. அப்படியே சந்தோஷத்தில் பூரிப்படைஞ்சு போயிடுறாரு. எங்கள் காவேரியும் வந்து விஜய் ரொம்பவே கவனிச்சிக்கிறாங்க. இங்கே இந்த விஷயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வந்து நம்ம நிவின் வந்து வீட்டுக்கு போய் என்ன பாடுபட போகிறாரோ, இங்கே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவோட நல்ல சண்டை மாட்டப்படுது. இந்த 2 பேரும் என்னமோ சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் நிவின் வாழ்க்கை வந்து இப்போ சந்தோஷமா இல்லையே. அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ, யமுனா என்னென்ன ஆட்டம்லாம் ஆட போகிறாங்களோ, ஒருவேளை யமுனா வந்து இந்த இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான், என்ன நடக்க போகுதுன்னே தெரில. அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.